கவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடரை துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்தில் சுடரொளி. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உன்னை எங்கள் தேடும் இது எங்கள் அறிவு இணையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலவி. இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையருடைய அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankandi, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மழை பெய்து சிறிது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியாக இருக்கின்ற இந்த காலை பொழுதில் இந்த திருப்பலிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் அந்த தேடலுடைய நிறைவு எதுவாக இருக்க வேண்டும், அதுதான் இன்றைய திருப்பலியுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. நம்முடைய தேடலின் நிறைவு எது? எதற்காக வேளாங்கண்ணிக்கு இறைவனை தேடியும் அந்த இறைவனுடைய அன்னை ஆரோக்கிய அன்னை தேடியும் வந்திருக்கின்றீர்கள்? இறைவன்தான் நம்முடைய தேடலின் நிறைவாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் தேடல் எதுவாக இருக்கின்றது என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக வேண்டி இந்த திருப்பலியை தூய உள்ளத்தோடு இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாண்ட்ரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேயுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுதச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கின்ற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம்மொழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையால. ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழி என்றும் உணர்த்தியருளும். ஆண்டவரின் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நடப்போர் பேறு பெற்றோர். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபெரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு உரியவர்களே, தேடலின் நிறைவு என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேடல் உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் ருசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுவை இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றான். குழந்தை பருவத்தில் தொடங்கும் இந்த தேடல் இறுதி வரை தொடர்கின்றது. தேடலை பற்றி ஒரு கவிஞன் இவ்வாறு சொல்லுகின்றான்: அறிவின் தேடல் புலமை சேர்க்கும், அன்பின் தேடல் உறவை வளர்க்கும், தேவை நெஞ்சில் தேங்கி கிடக்கும், தேடலில்லா உயிர்களும் இல்லை, தேடலுக்கு முற்றுப்புள்ளியும் இல்லை என்று கூறுகின்றான். ஞானத்தை தேடி அலைந்ததால்தான் சித்தார்த்தன் என்னும் ஞானி புத்தராக மாற்றம் பெற்றார். சீனத்து நாட்டு யுவான் சுவாங்கின் தேடலாலே சிறப்பான வரலாற்றை நாம் பெற்றோம். வானத்து விண்மீன் வழிகாட்ட வாஸ்கோடகாமா கடல் தேடி சென்றதாலே பல நாடுகளை அவர் கண்டுபிடித்தார். விஞ்ஞானிகள் நிறைய பேர், மார்க்கோனி, நியூட்டன், ஆல்வா எடிசன் போன்றோரின் தேடல்கள் மகத்தான அறிவியல் முன்னேற்றங்களை நமக்கு கொடுத்தார்கள். இப்படி கருவறை முதல் கல்லறை வரை தேடலே மனித வாழ்வின் மையமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட தேடலில் மனிதன் நிறைவை அடைகின்றானா? அவனுடைய வாழ்க்கை தேடலில் முழுமையான மகிழ்ச்சியை மனிதன் பெறுகின்றானா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதன் தன்னுடைய தேடலின் நிறைவை தன்னுடைய படிப்பு, பணம், தான் வகிக்கின்ற பதவி அல்லது தான் சேமித்து வைத்திருக்கின்ற சேமிப்பு, செல்வம், இவற்றிலே நிறைவை அல்லது மகிழ்ச்சியை தேடுகின்றான். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அதிலே அவனுக்கு கிடைப்பது கிடையாது, அவனுக்கு நிம்மதி கிடையாது. 3 கருத்துக்களை உங்களுடைய சிந்தனைக்காக வைக்கின்றேன். முதலில், இந்த தேடலின் நிறைவை மனிதன் தவறான இடத்திலே தேடுகின்றான். இரண்டாவதாக, போதும் என்று சில நேரங்களிலே அவன் நினைத்து விடுகின்றான். மூன்றாவதாக, தேடலின் நிறைவை பற்றி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? முதலில், நாம் தவறான இடத்திலே தேடுகின்றோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திலே நாம் நிறைவை தேடுகின்றோம். ஒரு சிறிய உதாரணம் தருகின்றேன். ஒருவர் தோட்டத்திலே அமர்ந்திருக்கின்றார்.
அந்த தோட்டத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு செயலை அவர் பார்க்கின்றார். அந்த தோட்டத்தில் பல வண்ணங்கள் அடிக்கப்பட்ட குச்சிகள் அங்கு நடப்பட்டு இருக்கின்றன. அவர் பார்க்கின்றார், ஒரு கம்பளி பூச்சி தன்னுடைய உணவிற்காக அந்த பல வண்ணங்களிலே தீட்டப்பட்டிருந்த அந்த குச்சிகள் மேல் ஒன்றன் மேல் ஒன்றாக ஏறுகின்றது. ஆனால் அதற்கு எந்த குச்சியிலும் அதற்குரிய உணவு கிடைக்கவில்லை. மாறாக அது ஏமாற்றம்தான் அடைகின்றது. இந்த வர்ணம் தீட்டப்பட்ட குச்சிகளை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கின்றன. நான் சொன்னேன் அல்லவா, நாம் படித்த படிப்பு அல்லது பதவி அல்லது நாம் சேமித்த பணம், சேமிப்பு, செல்வாக்கு, அந்தஸ்து, இவையெல்லாம் நிறைவை தரும், மகிழ்ச்சியை தரும் என்று நாம் தப்பு கணக்கு போடுகின்றோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நம்முடைய வாழ்வின் தேடல் அதிலே நிறைவு பெறுவது கிடையாது. இன்னொரு உதாரணத்தை தருகின்றேன். நமக்கு தெரிந்த ஒரு சிறிய கதைதான், முல்லாவினுடைய கதை. ஒருமுறை மாலை வேளையில் தெருவிளக்கின் வெளிச்சத்திலே, அந்த வெளிச்சத்தின் அடியில் முல்லா எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த வழியாக போவோர் வருவோர் எல்லாம் அவரிடம் கேட்கின்றார்கள், என்ன தேடுகின்றீர்கள் என்று. எனது வீட்டு சாவியானது தொலைந்து விட்டது, தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அவர்களும் சேர்ந்து தேடுகின்றார்கள். ஆனால் கிடைக்கவில்லை. அதிலே ஒருவர் முல்லாவை பார்த்து கேட்கின்றார், சரி, உங்களுடைய வீட்டு சாவி தொலைந்து விட்டது என்று சொல்லுகின்றீர்களே, அது எங்கு தொலைந்தது என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அது என்னுடைய வீட்டிலேயே தொலைந்து விட்டது என்று. அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், சாவியை வீட்டில் தொலைச்சிட்டேன்னு சொல்கிற, அப்புறம் ஏன் இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், இங்கு தான் வெளிச்சம் இருக்கின்றது, ஆகவே நான் இங்கு தேடுகின்றேன் என்று சொன்னாராம். அதே போன்றுதான் இல்லாத இடத்திலே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நமக்கு நிறைவு கிடைக்கும் என்று நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அது பொய்யான ஒன்று. இரண்டாவதாக நான் சொன்னேன் அல்லவா, சில பேருக்கு இந்த உலக இன்பங்கள் கொடுக்கின்ற நிறைவு, மகிழ்ச்சி, அது ஒன்றே போதும் என்று நினைக்கின்றார்கள். போதும் என்ற மனம் அவர்களுக்கு. இதை பற்றி சொன்னால், சில பேருக்கு உணவு அது கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இவரை பிடித்து வைத்து கொண்டால் நமக்கு எப்பொழுதுமே உணவு கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். உணவிலே அவர்கள் நிறைவை காண விரும்பினார்கள். நம்முடைய இந்திய நாட்டில் கூட ஒரு குழுவினர் இருந்தார்கள், சார்வாக்காஸ் என்று சொல்வார்கள். அதேபோன்று மேற்கத்திய நாடுகளிலே ஒரு குழு இருந்தது, அவர்கள் எப்பிக்குரியன்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களுடைய எண்ணம், அவருடைய போதும் என்ற மனம் எதிலே என்றால், உண்பது, குடிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது. ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான நிறைவை அவர்களுக்கு கொடுத்தது கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன், உங்களுக்கு தெரிந்த ஒரு உதாரணம்தான். அன்னப்பறவையும் கொக்கும் என்ற ஒரு சிறிய கதை ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு முறை இந்த அன்னப்பறவை அழகாக உள்ளது. அது ஆற்றிலே நீந்தி கொண்டிருந்ததாம். அப்பொழுது அங்கு ஒரு கொக்கு அந்த ஆற்றங்கரை ஓரம் நத்தைகளை பிடித்து தின்று கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த கொக்கு அந்த அன்னப்பறவையை பார்த்து கேட்டதாம், உன்னுடைய பெயர் என்ன, நீ எங்கிருந்து வருகின்றாய் என்று. அப்பொழுது அந்த அன்னப்பறவை சொல்லி இருக்கின்றது, என்னுடைய பெயர் அன்னப்பறவை, நான் மோட்சத்திலிருந்து, விண்ணுலகிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே தான் நான் இங்கு அருமையாக நீந்தி கொண்டிருக்கின்றேன் என்று மோட்சத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் மற்ற எல்லாவற்றையும் பற்றியும் அது சொல்லியது. ஆனால் இந்த கொக்கு அதை பற்றி எதை பற்றியுமே அது பொருட்படுத்தவே இல்லை.
மாறாக கடைசியாக அந்த கொக்கு கேட்டதாம், அந்த நீ சொல்கிறீல்ல மோட்சம் இதெல்லாம் அழகாக இருக்கும் விண்ணகமெல்லாம், அங்கே நத்தை கிடைக்குமா என்று கேட்டதாம். அப்பொழுது அந்த அன்னப்பறவை சொன்னதாம், அங்கு இதுமாரி நத்தையெல்லாம் கிடைக்காது, இதை விட அருமையான ஒரு இடம் என்று. எனக்கு நத்தை இருந்தால் போதும், மற்ற வேறு எதை பற்றியும் எனக்கு தேவையில்லை என்று அந்த கொக்கு சொன்னதாம். How often are we also like the crane? அந்த கொக்கை போன்று நாம் இருக்கின்றோம் அல்லவா? இந்த உலகம் தருகின்ற இன்பம், தற்காலிகமான இன்பம், அதுவே போதும் என்று நாம் நினைத்து விடுகின்றோம். ஆனால் உண்மையான வாழ்வின் மகிழ்ச்சி, வாழ்வின் நிறைவு அதில் இருப்பது கிடையாது. மூன்றாவதாக, சரி, அப்போ நம்முடைய வாழ்வினுடைய தேடலின் உண்மையான மகிழ்ச்சி, நிறைவு எங்கு இருக்கின்றது? அது இறைமகன் இயேசு காட்டுகின்ற ஒரு பாதைதான் அந்த பாதை. அது என்ன? அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே அவர் கூறுகின்றார். அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், மாறாக அழியாத உணவாகிய நான் தருகின்ற உணவிற்காக உழையுங்கள் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, உங்களுடைய தேடலின் நிறைவு எதுவாக இருக்க வேண்டுமென்றால் இறைவனாக இருக்க வேண்டும். அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியை, நிறைவை தரக்கூடியவர். அதைத்தான் இயேசு பல இடங்களிலே நற்செய்தியிலே சொல்லி இருக்கின்றார். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன். நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கின்றேன். ஆகவே நான் தான், என்னை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேடினால் நான் தான் உங்களுக்கு நிறைவை தரக்கூடியவன், நான் தான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடியவன் என்று சொல்லுகின்றார். சரி, அப்படி என்றால் அந்த இறைவனை எங்கு தேடுவது? ஆலயத்தில் அமர்ந்து கொண்டா? அல்லது ஆலயத்தில் அமர்ந்து இறைவனை பற்றி எப்பொழுதுமே நினைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டு ஜெபமாலை செய்து கொண்டு இருப்பதுதான் உண்மையான அந்த நிறைவா? அதற்கு நான் ஒரு சிறிய ரவீந்திரநாத் தாகூரினுடைய ஒரு கவிதை, அழகான ஒரு கவிதை, அது நான் ஆசிரியராக இருந்த பொழுது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அது மனப்பாட பாடலாக இருந்தது. லீவ் தை சாண்டிங் என்ற ஒரு பாடல், ஒரு மனப்பாட பாடல். அதை முதலில் ஆங்கிலத்தில் சொல்லுகின்றேன், பிறகு அதற்கு தமிழில் விளக்கம் கொடுக்கின்றேன். Whom do you worship in this lonely dark corner of a temple with the doors all shut? Open your eyes and see your God is not before you. He is there where the tiller is tilling the hard ground and where the pathmaker is breaking the stone. He is with them in sun and in showers. அதற்கு அருமையான தமிழ் அர்த்தம். திருக்கோவிலின் கதவுகளை மூடிவிட்டு இருட்டறையின் மூலையில் இருந்து கொண்டு யாரை வணங்குகின்றீர்கள்? கண்களை திறங்கள், காணுங்கள் உங்கள் கடவுள் உங்கள் முன்னே இல்லை என்பதை. கட்டாந்தரையை கடினமாய் உழவு செய்யும் உழவன் எங்கேயோ அங்கே, பாறையை உடைத்து பாதைகள் செய்யும் பாமரன் எங்கோ அங்கேதான் இறைவன் இருக்கின்றார். வெயிலில் மழையில் அழுக்கு படிந்த அவனது உடையில் அந்த ஆண்டவன் இருக்கின்றார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது வசனத்திலே சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வின் நிறைவு,
நம்முடைய வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றது? அந்த இறைவன் காட்டுகின்ற வழியில். அந்த இறைவன் எங்கே இருக்கின்றார்? நம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களிடையே அந்த இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் அவர் கூறினார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள். வரிசையாக சொல்லிவிட்டு, இந்த சின்ன சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆகவே கடவுள் அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு சேவை செய்கின்ற பொழுது அந்த கடவுளுக்கே நாம் சேவை செய்கின்றோம். அந்த கடவுளை நாம் அவர்களிடையே பார்க்கின்றோம். உங்களுக்கு அடுத்து இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் அந்த கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடைசியாக ஒரு இனிய அருமையான ஒரு ஜெபத்தோடு நான் முடிக்கின்றேன். இறைவா, என் வாழ்வில் செல்வம், வசதிகள், சுதந்திரம் இருந்தும், நினைத்ததை சாதிக்கும் சக்தி இருந்தும் எனக்குள்ளே ஏதோ ஒரு வெறுமை, விரக்தி, சூனியம், என் இதயம் ஏதோ ஒரு நிறைவை தேடுகின்றது. இறைவா, இனி நீதான் என் தேடலின் நிறைவாக இருக்க வேண்டும். எனது வெறுமையின், விரக்தியின் தேடலுக்கு நிறைவு உமது இதயமாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். இதைத்தான் புனித அகுஸ்தினார் அப்பொழுதே சொன்னார். இறைவா, எனது இதயம் உமக்காகவே படைக்கப்பட்டது. உம்மில் இணையும் வரை என் இதயத்திற்கு அமைதி இல்லை என்று கூறினார். கடைசியாக ஒரு திருவிருந்து பாடல், நம்முடைய பாடல், அருமையான ஒரு பாடல். அந்த பாடலும் இந்த செய்தியைத்தான் சொல்லுகின்றது. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னிலே மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. 1,000,000 விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடுமே. பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, வேலை நகர் வந்திருக்கின்றோம். இந்த அன்னையை தேடி வந்திருக்கின்றோம். அந்த அன்னையினுடைய கரங்களிலே தவழுகின்ற இறைவனை தேடி வந்திருக்கின்றோம். நம்முடைய தேடல் அதுவாகவே இருக்கட்டும். அதுதான் உண்மையான நிறைவான தேடல். அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய தேடல். ஆமென். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நலமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நாடும் வாழ, உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் மாறியதே. ஆண்டவரை, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மையினை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர்கள் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னியும் தாயுமான எங்கள் மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பெருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு நிறமாறுமே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே.
இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இரு சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே. மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்கு நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. நின் தேடல் நீ என் தெய்வமே. நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதி. உன்னை மனம் தேடுதி. நீ வழிகாட்டுமே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களிலே பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பீடத்திற்கு முன்பு மன்றாட்டு.